Hi friends, welcome to my channel D Creations. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுகர் பீட் எப்படி எம்போஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மெஷரிங் டேப்பில் ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க்கிங் எடுத்துக்கிறேன். சைட் பை சைடு ஈவன் போத் சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்கேலால் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதில் ஒரு பைப்பிங் த்ரெட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் கம்மில் வந்து கம்மு போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். கேட்டிங்கன்னா இதில் சைஸ் வைஸ் இருக்குது, சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நான் இப்போ சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கம்மில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் காயணும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஆக்சுவலாக ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இது பைப்பிங் வந்து கொஞ்சம் மூவபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ தான் முதல்ல என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்த வீடியோலாம் வந்துடும். ஸோ பாருங்கள், அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் ஈவனாக கொடுத்துட்டே வரணும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் பீட் எடுத்து அதை எப்படி எம்போஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் போடுற மாதிரி தான் போட்டுட்டு ஒரு 5 பீடாக அந்த போட்டிருக்க பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலேயே 5 பீடாக லோட் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஒரு லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பீட் சுகர் பீடை நீடில் லோட் பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டில் 5 பீடாக லோட் பண்ண போகிறோம். அதே லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி 5 பீடாக பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு அகைன் அப்படியே ஒரு 5 பீடாக லோட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணால் இது வந்து சுகர் பீடு, எம்போஸ்டு சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம போடுற பீட் ஒர்க்கை வந்து கொஞ்சம் எம்போஸ் பண்ணி காட்டும். கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்கு பேர் தான் இது சுகர் பீட் எம்போஸ்டு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. 5 பீடாக ஒரு லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு தென் ஒரு லோட் ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் போட்டு 5 பீடாக லோட் பண்ணுறது தான் சுகர் பீட் எம்போஸ் ஸ்டிச். இதுக்கு மெயினே நம்ம அந்த உள்ளே கொடுக்குற பைப்பிங் த்ரெட்டு தான். இதில் வந்து பைப்பிங் த்ரெட்டும் கொடுக்கலாம், இல்லாగే நீங்கள் ஒரு லேயரில் சுகர் பீடை கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எம்போஸ்டும் பண்ணலாம். ஸோ மெனி மெத்தட்ஸ் இருக்குது இதில். அதே மாதிரி ஜர்தூசியும் இதே மாதிரி நீங்கள் உள்ள ஒரு லேயரில் ஜர்தூசி ஸ்டிச் கூட போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சுகர் பீடை வந்து எம்போஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ பைப்பிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணி அது மேலே ஒரு ஜிக்ஸாக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம சுகர் பீடை வந்து லோட் பண்ணுறோம். அந்த லாக் ஸ்டிச்சு லோட் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே 5 பீடாக இதே மாதிரியே தான் போடணும். உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா தனியாக காட்டும், பீடு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டும் இதில். ஸோ அதனால தான் இந்த சுகர் பீடு எம்போஸ்டு ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீடில் எப்போவுமே ஃபுல்லாகவே லோட் பண்ணி வச்சிங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் சிங்கிள் பீடாக லோட் பண்ணாமல் நீடில் ஃபுல்லாக பீட் லோட் பண்ணி தான் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக நான் நார்மல் ஸ்டிச்சில் சுகர் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னா வெறும் 2 பீடு 1 or 2 பீட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், 3-4 பீட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த லோட் ஸ்டிச்சுன்றதுனால எம்போஸ்டு ஸ்டிச்சுன்றதுனால உங்களுக்கு வந்து நான் 5 பீடாக 5ம் போடலாம் 3ம் போடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சில் பீட் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என் வீடியோ பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் புஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்க்கல வேணும்னிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் புஷ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.